டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம் அப்டின்னா, இலங்கையில பொருளாதார நெருக்கடி ஏற்படும்போது, அங்க இருக்கிற ஈழத்தமிழர் குடும்பம் இலங்கையிலிருந்து தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள்லாம் வருது? தமிழ்நாட்டுல இருக்க தமிழக தமிழர்கள் ஈழத் தமிழர்கள ஏத்துக்கிட்டாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கத. இந்த படத்துல வந்து காமெடியும் இருக்கு, எமோஷனலும் இருக்கு. இந்த படம் பார்த்துட்டு வெளிய வரும்போது ஒரு விதமான திருப்தியா இருந்துச்சு. ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்த திருப்தி. அதே மாரி இந்த படத்துல வந்து ஒரு டயலாக் வரும். கிளைமாக்ஸ்ல ஒரு டயலாக் வரும். "உன்ன யாருடா அகதின்னு சொன்னது?" அப்படின்னு. அந்த டயலாக் அப்ப எப்படி ஷாட் இருக்கும் அப்படின்னா, சசிகுமாருக்கு பின்னாடி அந்த ஏரியாவே நிக்கிற மாரி இருக்கும். அத பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஈழ போராட்டத்துக்கு தமிழ்நாடு, தமிழ்நாடு அரசு, தமிழக மக்கள், தமிழக அரசியல் கட்சிகள், இந்திய அரசுலாம் ஆதரவா இருந்திருந்தா, ஈழ தேசம் உருவாகியிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. உண்மையிலே ரொம்ப அருமையான படம். எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலியோட போய் பாருங்க. தமிழ் சினிமா 1000, 2000 கோடிலாம் அடிக்க வேணாம். இந்த மாரி வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாலே போதும்.